ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல 25வது பாட்டு பார்க்க போறோம். இணையனல் காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர் அணையது தன்னை சொல்வோர்க்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டோர் கனை கடல் புடவி மீது காவலர்க்கு அரசாய் வாழ்ந்து வினயமது அறுத்து மேலாம் விண்ணவன் பதத்தில் சேர்வார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இணைய நல் காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர். இத்தகைய நல்ல கதை ராமாயணம் என்னும் கதையை முழுவதுமாக எழுதினவர்கள், வியந்து ரசித்தவர்கள், கற்றறிந்தவர்கள், அணையது தன்னை சொல்வோர்க்கு, இப்பேற்பட்ட ராமகதையை புரிந்து சொல்பவர்களுக்கு, அரும்பொருள் கொடுத்து கேட்டோர், அதனை அரிய செல்வம் கொடுத்து கேட்பவர்கள், கனை கடல் புடவி மீது, ஒலி இருக்கக்கூடிய கடல் சூழ்ந்த பூமியின் மீது காவலருக்கு அரசாய் வாழ்ந்து மன்னர்களுக்குள் மன்னனான சக்கரவர்த்தியாக வாழ்ந்து வினயம் அது அறுத்து நல்வினை தீவினை என்னும் இருவினைகளையும் மறுத்து மேலாம் விண்ணவன் பதத்தில் சேர்வார், மேலான பேரின்ப வீட்டை அடைவார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இணைய நல் காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர் அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல அதாவது அதை எழுதினாலும் ராமாயணத்தை நிறைய பேர் வீட்டுல சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பாராயணம் பண்ணாலும் சரி, சில பேர் ராமாயணத்தையே எழுதுவாங்க, எழுதினாலும் சரி, அதை வியந்து ரசிச்சு கேட்டாலும் சரி. கற்றோர் இந்த இடத்துல கல்வி கற்பது அப்படின்னா ராமாயணத்தை படிச்சு இப்ப நான் படிக்கிற மாதிரி படிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு மட்டும் இல்லாம, கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகன்னு திருவள்ளுவர் சொல்ற பாணியில படிக்கிறது. கசடர கற்க, அதாவது தேவையில்லாத விஷயங்களை நீக்கி என்ன நம்ம கற்கணுமோ, இங்க நம்மளுடைய நோக்கம் என்ன, ராமனின் கல்யாண குணங்களை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அதன்படி அதையே நம்மளும் பின்பற்றுவது. அதனால மற்ற விஷயங்கள் கசடு எல்லாம் நீக்கி எதை கற்கணுமோ அதை கற்பவை கற்க, எதை கற்கணுமோ அதை மட்டும் கற்றுக்கொண்டு கற்றபின் மீண்டும் கற்க. ஒரு தடவை சரி நம்ம தான் ராமாயணம் கேட்டோம்ல அல்லது படிச்சுட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விடாம, துளசி ராமாயணம், கம்பராமாயணம், இது வால்மீகி ராமாயணம், என்னென்ன ராமாயணம்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே கேட்டு அதுல உள்ள எல்லா விஷயங்களையுமே உள்வாங்கி கொண்டு கற்றபின் நிற்க அதற்கு தக, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு இல்லாம படிக்கிறது படி ராமனின் கல்யாண குணங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் கல்வி. அதனால இந்த இடத்துல கற்றோர் அப்படின்னா சும்மா ராமாயணம் படிக்கிறவங்கன்னு இல்ல, ராமாயணத்துல எதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் தப்பு தப்பா சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் நீக்கிட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம ராமர் மாமிசம் உண்டார் அல்லது ஏற்றார் அப்படின்னு தப்பு தப்பா நம்ம அறகுறையா என்னன்னே தெரியாம அர்த்தம் பண்றதுனால வர்ற பிரச்சனையெல்லாம் அதெல்லாத்தையும் நீக்கணும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு சதை அப்படின்னாலே மாமிசம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை தவிர பழத்தினுடைய சதை, நம்ம பல்ப்புன்னு சொல்றோம்ல, அதுக்கும் சதைன்னு தான் பேரு. அது தமிழ்லயா இருந்தாலும் சரி, சமஸ்கிருத வால்மீகி ராமாயணத்துல இருக்கக்கூடிய சமஸ்கிருதமா இருந்தாலும் சரி, ஏன் இங்கிலீஷ்ல கூட அதே தான். இப்ப நம்ம பல்ப்பு ஃபிளஷி பார்ட் ஆஃப் த ஃப்ரூட்னு தானே சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஃபிளஷி பார்ட், ஃபிளஷ்னா அங்க சதைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாதுல்ல. அந்த மாதிரி சதை, இது பழத்தின் சதையை ஏற்றார் அப்படின்னு தான் வரும். நம்ம இல்ல நான் ராமர் இது மாமிசம் சாப்பிட்டாருன்னு நான் என்னோட நோக்கம் அதுதான், அப்படி அதை சாப்பிட்டாருன்னு நிரூபிக்கிறது தான். அதனால நான் சதைங்கிறதுக்கு நான் மாமிசம் தான் அர்த்தம் பண்ணுவேன், ஃப்ரூட்டோட பல்ப்புன்னு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரியான சர்ச்சை வேணும்னே சர்ச்சை உண்டு பண்ணணும்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் திராவிட கும்பல் எல்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாத்தையும் நீக்கி விட்டுட்டு ராமனின் கல்யாண குணத்துலதான் என்னுடைய நோக்கம் இருக்கும், அதுலதான் என்னோட குறி இருக்கும், அதை தான் நான் பின்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ராமாயணம் படிக்கிறதுக்கே உட்காரணும். அப்படி படிக்கிற இந்த கற்றோருங்கிறது அந்த மாதிரி படிக்கிற ஆளுங்களை தான் சொல்றாரு. இப்படி படிச்சா அணையது தன்னை சொல்வோருக்கு, இந்த மாதிரியான கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் சொல்றவங்களுக்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டோர். அரும்பொருள்னா அரிய பொருள்.
இந்த மாதிரி அது எல்லாத்தையும் நம்ம நேரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப அரிதிலும் அரிது. இங்க காசு கொடுத்து ராமாயணம் கேட்கறதுன்ற பொருள் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு நம்ம செலவழிக்கக்கூடிய நேரம் தானே ரொம்ப விலை மதிக்க முடியாதது. அப்பேற்பட்ட நேரத்தை ஒதுக்கி சத்சங்கத்துல இதெல்லாம் வந்து கேட்போர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஏன்னா இப்ப உரை படிக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு உரையை மட்டும் படிச்சுட்டு அப்படியே விடுறது இல்ல. பல உரையாசிரியர்கள் குரு பரம்பரையில என்னென்னலாம் சொல்லியிருக்கோ, அவங்க ராமாயணத்தை எப்படி எல்லாம் ராமானுஜர் எப்படி சொல்லியிருக்காங்க, ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியா பலதரப்பட்ட விஷயங்களையும் படிக்கிறது. இது எல்லாம் படிச்சு அதனாலதான் அரும்பொருள் கொடுத்து கேட்டோர். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல இது எல்லாத்தையும் பண்றதுக்கு. இதெல்லாம் பண்ணினா கனை கடல் புடவி மீது, இந்த இடத்துல புடவி அப்படிங்கிறது பிருத்திவி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுடைய திரிபு தான். பிருத்திவி அப்படின்னா பூமின்னு அர்த்தம். அதனால இங்க கனை கடல் புடவி மீது ஒலிக்கக்கூடிய கடல். நம்ம இந்த கனை கடல் அப்படிங்கிறது ஏற்கனவே கம்பராமாயணத்துல 236வது பாடல்ல பார்த்திருக்கோம். அதாவது இது ரோமபத மன்னனை பார்த்து இவன் தசரதன் போய் நான் கலைக்கோட்டு முனிவனை நான் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு கிளம்புற பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. காகளமும் பல்லியமும் கனைக்கடலின் மேல் முழங்க கானம் பாட மாகதர்கள் அருமறை நூல் வேதியர்கள் வாழ்த்தெடுப்ப மதுரச் செவ்வாய் தோகையர் பல்லாண்டு இசைப்ப கடல்தானை புடைசூழ சுடரோன் என்ன ஏகியரு நெறி நீங்கி ரோமபதன் திருநாட்டை எதிர்ந்தான் அன்றே அப்படிங்கிற பாட்டுல காகளமும் பல்லியமும் கனைகடலின் மேல் முழங்க கானம் பாட, எப்பேற்பட்ட கானம் பாடல்களோட அவன் கிளம்பினான் அப்படின்னா கனைக்கடலின் மேல், அது ஒலிக்க கடல் தான் இருக்கிறதுலே ஒலி ரொம்ப எழுப்பக்கூடியது. அதையும் விட மிகுந்த ஒலியை எழுப்பக்கூடிய மாகதர்கள் பாட்டு பாட கிளம்பினா அப்படின்னு பாட்டுல எப்படி கனைக்கடல் அப்படின்னா ஒலிக்கக்கூடிய கடல் அப்படின்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி இங்க எப்பேற்பட்ட புடவி, அதாவது பிருத்திவி பூமி அப்படின்னா ஒலிக்கக்கூடிய கடல் சூழ்ந்த பூமி மீது வினயம் அது அறுத்து. இந்த இடத்துல வினயம் அப்படிங்கிறது வெறும் தீவினைன்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா நல்வினை தீவினை இருவினையும் விட்டாதான் நமக்கு பேரின்ப வீட்டு பேரு கிடைக்கும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. அதனால இந்த இடத்துல வினயம் அப்படிங்கிறது நல்வினையும் சேர்த்துதான் குறிக்கும். அது அறுத்து. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்த ஜென்மத்துல பண்ண நல்வினை தீவினைன்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது. அது இது என்ன சொல்றது, பூர்வ கர்மங்களையும் சேர்த்துதான், பூர்வ ஜென்மத்துல இருக்கக்கூடிய நல்வினை தீவினை எல்லாம் சேர்த்து அது எல்லாத்தையுமே அறுத்து மேலாம் விண்ணவன் பதத்தில் சேர்வார். இந்த இடத்துல பதம் அப்படின்னாலே நான் பரமபதம் நம்ம போன பாட்டுல கூட பார்த்தோம்ல. அதாவது இது அரா அணை அமலன் உலகு எனும் பரமபதத்தினை அடைகுவர் என்றே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் மேலாம் விண்ணவன் பதத்தில் சேர்வார், பேரின்ப வீட்டு பேரு அடைவார்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. இணையனல் காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர் அணையது தன்னை சொல்வோர்க்கு அரும்பொருள் கொடுத்து கேட்டோர் கனைகடல் புடவி மீது காவலருக்கு அரசாய் வாழ்ந்து வினயமது அறுத்து மேலாம் விண்ணவன் பதத்தில் சேர்வார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.